வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபெடரல் பேங்க்கில் கிரெடிட் கார்டு வந்து மிஸ் ஆகிடுச்சி, இல்லை டேமேஜ் ஆகிடுச்சி, தொலைஞ்சி போச்சுன்னா அதை எப்படி நம்ம மொபைல்லே அப்ளை பண்ணலாம், அதை எப்படி நம்ம ஈஸியாக 5 மினிட்ஸில் அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஃபெட் மொபைல் ஆப் வச்சுருந்தீங்கன்னா அது மூலிமா நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃபெட் மொபைல் ஆப் இல்லை, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு ஃபெடரல் பேங்க் கிரெடிட் கார்டு கஸ்டமர் கேர் நம்பர்னு இருக்கும், அந்த நம்பருக்கு இது பண்ணி நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்கள் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க, உங்கள் கார்டோட பாஸ்வேர்டு கேட்பாங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாம் இதெல்லாம் கேட்பாங்க ஜென்ரலாக. அது கேட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக உங்கள் வந்து கார்டு பிளாக் பண்ணி புதுசாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம மொபைலில் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபெட் மொபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் போய்ட்டு உள்ள உங்களோட பாஸ்வேர்டு போட்டு 4 டிஜிட் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி உள்ளே போய்ட்டு என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன எப்படி சொல்கிறது, எப்படி கிரெடிட் கார்டு வந்து க்ளோஸ் பண்ணுறது, பிளாக் பண்ணிட்டு புதுசு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். உங்களோட பாஸ்வேர்டு 4 டிஜிட் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. அதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்லேயே பாருங்கள் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த 4 ஆப்ஷன்ஸில் பாருங்கள் கிரெடிட் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து அந்த கிரெடிட் கார்டுன்னு இருக்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஒரு சிலர் வந்து 2 கார்டு, அதாவது நான் இப்போ வந்து 2 கார்டு வச்சுருக்கேன். அதாவது ஆன்லைன் ஃபிசிக்கல் கார்டு இல்லாமல் ஆன்லைன் கார்டு ஒன்று வச்சுருக்கேன், ரூபே கார்டு. இன்னொன்று வந்து நான் சிக்னேச்சர் கார்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2 விசா கார்டு வச்சுருக்கேன். நீங்கள் ரூபே கார்டு வச்சுருக்கீங்க வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக இருக்காது, ஆன்லைன் கார்டாக மட்டும்தான் இருக்கும். இது வச்சு நீங்கள் வந்து ஃபோன்பேயில் QR கோட் ஸ்கேன் பண்ணி பணம் அனுப்பிக்கிற மாதிரி வச்சுருப்பேன் அந்த கார்டு. இது வந்து அதுக்கு மட்டும் யூஸ் ஆகும். அதனால் இது வந்து தொலையாது, ஏன்னா நம்ம ஆன்லைன் கார்டு தான் நம்ம இதிலே பார்த்துக்கலாம் ஈஸியாக ஆன்லைன் கார்டை. இதை வந்து நீங்கள் வந்து லாக் மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனாக லாக் மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா கார்டு ஃபிசிக்கல் கார்டு தொலைஞ்சிச்சுன்னா அது வந்து சிக்னேச்சர் கார்டு விசான்னு சொல்லி இருக்குது ஃபெடரல் பேங்கில், அந்த கார்டு வச்சு தான் நீங்கள் பண்ண முடியும். இது பாருங்கள், இது வந்து ருபே கார்டு. இது வந்து என்னோடய ஆன்லைன் கார்டு, அதாவது ஆன்லைன் யூசேஜ் மட்டும்தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா லாக் யுவர் கார்டு மட்டும் தான் இருக்கும். நீங்கள் ஆன்லைன் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அதுக்குள்ளே போய்ட்டு என்னோட லாக் யுவர் கார்டு தான் இருக்குன்னு சொல்லி பார்க்காதீங்க. இதில் வந்து லாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுலேயும் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் கார்டுன்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், மேலே சுவிட்ச் யுவர் அக்கௌண்ட்னு சொல்லி வர இருக்கும். அதை காமிக்கிறேன் பாருங்கள் எப்படின்னு. அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி கார்டை மாற்றிட்டு அப்புறம் உள்ளே வர மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே உள்ளே போய் பார்த்தீங்கன்னாலுமே பாருங்கள், உள்ளே போய் சும்மா போய் பாருங்கள், பார்த்தீங்களாமே உங்களுக்கு வந்து உங்கள் கார்டை வந்து லாக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் வந்து கார்டை வந்து லாக் மட்டும் தான் பண்ண முடியும். புதுசாக கார்டெலாம் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒன்லி ஆன்லைன் கார்டு தான். இப்போ வந்து நம்ம வெளியே போயிட்டு அந்த கார்டு எப்படி மாற்றணும்னு பார்க்கலாம். அது வெளியே போனீங்கன்னா மேலே வந்து சுவிட்ச் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி உங்களோட கார்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி விசா கார்டு சிக்னேச்சர் கார்டுன்னு மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் மேனேஜிங் கார்டு டச் பண்ணிக்கலாம். வந்து இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரிப்போர்ட்டிங் மிஸ்ஸிங் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை சூஸ் பண்ணிங்கன்னா நம்ம கார்டை வந்து பிளாக் பண்ணிட்டு புது கார்டை அப்ளை பண்ண முடியும். இதை சூஸ் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 2 விதமாக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்று என் கார்டு தொலைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஆப்ஷனு, இல்லை என் கார்டு டேமேஜ் ஆகிடுச்சு. இதில் வந்து 2மே ஒன்று தான். நீங்கள் இதில் எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இதுதான் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ கார்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா பர்மனெண்ட்டாக பிளாக் பண்ணிடுவாங்க. 7 நாளுக்குள்ளே உங்களுக்கு கார்டு வந்து திருப்பி உங்களுக்கு 7 நாளுக்குள்ளே கார்டு வந்து திருப்பி உங்கள் வீட்டுக்கே வந்துடும். அது சார்ஜஸ் வந்து 200 ப்ளஸ் ஜிஎஸ்டி, அதாவது 240 வரும்னு நினைக்கிறேன் சார்ஜஸ்ஸு. இதுலேயும் அதே ஆப்ஷன் தான். நீங்கள் 2லேயும் எதில் வேணால் எப்படி பே பண்ணிக்கலாம், எதில் போனாலும் அதே சார்ஜஸ் தான் வரும். நான் வந்து இல்லை எனக்கு வந்து கார்டு தொலைஞ்சிச்சுன்னு அப்ளை பண்ணிக்கிறேன், என்றைக்கு டேட்டில் தொலைஞ்சிச்சுன்னு டேட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. எங்கே தொலைஞ்சிச்சுன்னு அடுத்த ஆப்ஷன் கேட்பாங்க. இது வந்து ஆட்டோவா, விசா காரா, ஹோட்டலா, ஏர்போர்ட்டா, எங்கே தொலைஞ்சிச்சோ, இல்லை எனக்கு எங்கே தொலைஞ்சின்னு தெரில அப்படின்னு சொன்னால் அன்னவுன்னு கூட கொடுத்துக்கலாம், இல்லை வீட்டில் தொலைஞ்சின்னு சொல்லி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து கீழே வந்து அன்னவுன் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இதில் போய்ட்டு எங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் இந்த கார்டு வந்து உங்களுக்கு புதுசு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கார்டு வந்து இந்த பர்மனெண்ட்டாக பிளாக் பண்ணிடும். 7 நெக்ஸ்ட்டு 7 வரைக்கும் டேஸில் உங்கள் கார்டு வந்துடும் வீட்டுக்கு. 200 ப்ளஸ் ஜிஎஸ்டி, அதாவது 240 வரும். 2த்துக்கும் ஒரே மாதிரி தான் மெத்தேடு. அதனால் நீங்கள் 2ல் எது வேணாலும் போய் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபிசிக்கல் கார்டு வரும், அதை கவனமாக பார்த்துக்கோங்க. நோ கொடுத்தீங்கன்னா வராது, கார்டு பிளாக் மட்டும் தான் ஆகும். அதனால் எஸ் கொடுத்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் டேமேஜ் இதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போயிடும். அது டேமேஜ்னு கொடுத்து உடனே அப்ளை பண்ணிட்டு போயிடலாம்.
ரெண்டுமே ஒரே மெத்தேடு தான். நீங்கள் இதில் உங்களுக்கு எந்த மெத்தட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் வந்து 2 மெத்தடில் எந்த ஆப்ஷன் வேணுமோ சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ரிப்போர்ட்னு சொல்லி அந்த ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உள்ளே போய்ங்கன்னா பாருங்கள், ஒரு கார்டு இஸ் ரிப்போர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி, ஒரு கார்டு பிளாக் இமீடியட்லி ஷார்ட்லி ஒரு கார்டு வந்து உங்கள் கார்டு வந்து வீட்டுக்கு அனுப்பிடணும்னு சொல்லி போட்டாங்க. அவ்வளோதான் நண்பரே. நம்ம ஈஸியாக 5 மினிட்ஸில் அழகாக கார்டை பிளாக் பண்ணிட்டு புது கார்டை அப்ளை பண்ணியாச்சு. நான் நெக்ஸ்ட்டு வந்து புது கார்டு வந்தாலும் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு வீடியோ போடுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.